ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் குட் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சப்ஸ்கிரைப் முற்றிலும் இலவசம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா. இதாவது இன்றைக்கி என்ன பற்றி பேச வந்திருக்கோம் அப்படின்னா சம்மர் வந்து ரொம்பவே வாட்டி வதக்கி எல்லாத்தையும் எடுக்குதுங்க. ரொம்பவே வெயில் காலன்றனால நிறைய பேத்துக்கு நிறைய பிரச்சனையால் அவதிப்படுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பேச வந்திருக்க டாபிக் வந்து சம்மரை பற்றியான, சம்மர்லேருந்து நம்ம விடுபடுறதுக்கான சில டிப்ஸ் தான். அதாவது சம்மருக்கான சில டிப்ஸ் தான் நான் இன்றைக்கி சொல்ல வந்திருக்கேன். அந்த டிப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பழமை வாய்ந்தது தான். ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஸோ எல்லோரும் மறந்துருந்தா கூட சில ஞாபகப்படுத்துகிற மாதிரியான சில டிப்ஸை சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ரொம்ப பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய நொங்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஸோ பட் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் கிடைக்கிது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை கிடைக்கிதான்னு பார்த்து ட்ரை பண்ணி அதை வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. சம்மருக்கு ரொம்பவே நல்லதுன்னு பார்த்தா இந்த இதுதான். அதாவது நொங்கு வந்து ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறைய கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது, நீர் சத்து அதிகமாக இருக்குது, நிறைய வைட்டமின்ஸ் நிறையா இருக்குது, ப்ராஸ்பரஸ் இருக்குது, டயட்ரி ஃபைபர் இருக்குது. ஸோ இது நம்ம சாப்பிட்றதுனால நம்ம சம்மருக்கு ரொம்பவே நம்ம உடம்பை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இதோடைய தோல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வேஸ்ட்டு பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது நம்ம உள்ளே சாப்பிட்றதுனாலையும் வெளிப்பூச்சா பூசுறதுனாலையும் உடம்புக்கு ரொம்பவே நிறைய பெனிஃபிட்ஸை தருதுங்க. ஸோ இதோடைய தோல் வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா சம்மருக்கு நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி வேர்க்கூர் வந்து அலர்ஜி ஆகி பிக்குது. இந்த வேர்க்கூர் வந்து எதனால் வருது? குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த வேர்க்கூர்னால பாதிக்கப்படும் சம்மர் டைமில். இது எதனால் வருது அப்படின்றத பார்க்கலாம். சம்மரில் நமக்கு அதிகப்படியான ஸ்வெட்டிங் ஆகும். குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், பெரியவங்களுக்காக இருக்கட்டும். அந்த ஸ்வெட்டிங்கை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி ஊற்றி கழுவாமல் டேரெக்டாக துணியை போட்டு துடைக்கிறது, அது மாதிரி இருக்கும்போது அதோடைய உப்புக்கள் வந்து அந்த வேர்த்து அதோடைய உப்பு வந்து நம்ம உடம்புலேயே தேங்கி இருக்கனால அரிச்சு பிச்சு இது மாதிரி புண்ணாகி அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ வந்து நம்ம வேர்த்துச்சு அப்படின்னா உடனடியாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறமே குழந்தைங்களுக்கு டவல் போட்டு தொடங்க. ஸோ அது மாதிரிலாம் பண்ணுறது மூலிமா நம்ம குழந்தைங்கள வேர்க்கூர்லேருந்து சம்மர்லேருந்து நம்ம காப்பாற்றிடலாம். அது மட்டும் இல்லைங்க, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது மாதிரி வேர்க்கூர் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா, நொங்கு இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அந்த நொங்கு வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது மேலே உள்ள தோலை வந்து மேலே தடவி விட்டோம் அப்படின்னா நம்ம மேலே இருக்க வேர்க்கூர் வந்து ரொம்ப சீக்கிரமே போயிடுங்க. அதில் வந்து ஒரு ஈரத்தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்றனால. அதே மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய டயட்ரி ஃபைபர் இதெல்லாமே நிறைய இருக்குது. ஸோ மேல் பூச்சுக்கு இது ரொம்ப நல்லது. 2 நாள் முழுசாக நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அடிக்கடி தடவி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நிறைய பேத்துக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. தெரிஞ்சவங்க ஓகே இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிறைய பேத்துக்கு இந்த டிப்ஸ் வந்து தெரியல அப்படின்றனால தான் நான் இன்றைக்கி வீடியோவாகவே போட்டேன். ஏன்னா நானே நிறைய பேத்துக்கு நான் சொல்லியிருக்கேங்க. நிறைய பேத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், இது மாதிரி நீங்கள் வாங்கி தடவுங்க, குழந்தைங்களுக்கு சரியாக போயிடும்னு சொல்லிட்டு. அப்படி தடவுனா சரியாக போயிடுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் எவ்வளவோ குழந்தைங்களுக்கு தெரியாமல் இருக்கும், குழந்தைங்க வச்சுருக்கவங்க வந்து கஷ்டப்படுவாங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக இது தெரிஞ்சு ஆகணுன்றதுக்காக தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இது ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு டிப்ஸ் தான். இருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ரிசல்ட்டை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ஸோ வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு வேர்க்கூர் இருந்துச்சு அப்படின்னா, இன்னொன்று வந்து சொல்லுவாங்க அக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்னம்மை வரதை வந்து கூட தவிர்த்துரும். இது மாதிரி இந்த டைமில் வந்து சிக்கன் பாக்ஸ் நிறைய குழந்தைங்களுக்கு வரும், அதை கூட தவிர்த்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து வயிறு வலி. அதாவது சம்மர் டைமில் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வயிறு வலி அதிகமாக இருக்கும். சூட்டின் காரணமாக ரொம்ப அதிகமாக வயிறு வலிக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நொங்கையை நீங்கள் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது தான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பழமை வாய்ந்த ஒரு விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன். இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். குல்கந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது வேறு ஒன்றுமே இல்லைங்க, தேன் கலந்த ரோஸ் பெட்டல்ஸ் தான். நாட்டு சக்கரை தேன் இது கலந்த ஒரு ரோஸ் பெட்டல்ஸ் தான். இந்த ரோஸ் பெட்டல்ஸ் நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணலாம். இருந்தாலும் வந்து நம்ம வந்து வீட்டில் தயார் பண்ணுறதை விட கடையில் வாங்கி சாப்பிட்றது வந்து ரொம்ப எளிமையாகவும் ஈஸியாகவும் போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இது நம்ம செய்கிற ப்ராசஸோடைய வேலை வந்து அதிகமாக இருக்கும். இதை நம்ம பாலில் கலந்து ஒரு நாளைக்கு 2 டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லேடிஸ்க்கு வர இரெகுலர் பீரியட்ஸாக இருக்கட்டும், அந்த டைமில் வர வயிறு வலியாக இருக்கட்டும், உடனடியாக சரியாயிடுங்க. இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் நார்மலாக வந்து கூகுளில் குல்கந்தன் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே அதோடைய இது பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப அருமையான ஒரு டிப்ஸ்ன்னு தான் சொல்லுங்கள். ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் வாய்ந்த ஒரு குல்கந்தன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மர் சீசனில் இருந்து நம்மளை வந்து எப்படிலாம் காத்துக்கலாம், நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான
அது மாதிரியான சூப்பர் டிப்ஸ் தான் நான் இன்றைக்கி சம்மருக்கு உண்டான டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்கள் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க வாய்ஸ் என்னாச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து த்ரோட் பெயின், ஸோ அதனால் வந்து என்னால் பேச முடியல. இவ்வளோ தூரம் அக்கறையாக கேட்டவங்களுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன். நம்மளையும் வந்து இவ்வளோ அக்கறையாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து த்ரோட் பெயின் வேறு ஒன்றும் கிடையாது, தொண்டை கட்டி இருக்குது, ப்ளஸ் வந்து கோல்டு அண்ட் காஃப் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து வாய்ஸ் கொஞ்சம் வந்து முன்ன பின்ன இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சம்மர்லேருந்து நம்மளை எப்படியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். நீங்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த சம்மர்லேருந்து உங்கள் குழந்தைங்களையும் உங்களையும் நீங்கள் நல்லபடியாக காப்பாற்றிக்கோங்க. நிறைய பேர் வந்து சம்மரில் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ சம்மருக்கான டிப்ஸ் இன்றைக்கி கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் த்ரோட் பெயினாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. Thank you very much for watching this video. Bye. Thank you.